பகல் பசங்க, நீங்க ரசிக்கிற கிறிஸ்தவரா? நீங்க ரசிக்கிற கிறிஸ்தவரா? நீங்க ருசிக்கிற கிறிஸ்தவரா? எத்தனை மைக்கு தான் வாங்குவீங்க? எங்க அம்மா கேட்டுச்சு, எத்தனை மைக்கு தான் நீ மாத்துவ? என் ஜீவன் உள்ள இருக்கிற வரைக்கும் கர்த்தர் ஊழியத்திற்காக நான் எதனா ஒன்று வாங்கி கொண்டுதான் இருப்பேன் கடைசி வரைக்கும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இன்னும் நம்ம ஊழியத்தின் எல்லைகளை விரிவுபடுத்தும் பொழுது, ஊழியத்தின் வேகத்தை அதிகரிக்கும் பொழுது, இன்னொரு பொதுவான இடத்துல கொடுக்கும் பொழுது, இங்கிருந்து ஒரு லட்சக்கணக்கான ஆத்துமாக்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இத்தனை லட்சம் சொல்ல மாட்டேன், பல லட்சம் ஆத்துமாக்கள் இந்த முன்னாடி நின்று கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். இங்கிருந்து கர்த்தருடைய வார்த்தை பல லட்சம் ஆத்துமாக்கள் கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருப்பார்கள். உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் பல கோடி மக்கள் கர்த்தருடைய வார்த்தை இங்கிருந்து கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்க கர்த்தர் கிருபை செய்வாராக. அவ்வளோ ஒரு விசுவாசம், அவ்வளோ ஒரு ஆர்வம். ஏன்னா கர்த்தர் நல்லவர் என்று நான் ருசித்து பார்க்கிறேன். எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் தட்டி கழிக்க மாட்டேன். எதிராம சொல்றீங்க, எனக்கு கொடுத்த பொறுப்பை என்ன நடந்தாலும் பரவாயில்ல. வீட்டில் சோதனையா? எவ்வளவு சோதனை, உங்களுடைய பயங்கரமான சோதனை, கஷ்டங்கள், பாடுகள். ஆனாலும் கூட இங்க கர்த்தருடைய வார்த்தையில கர்த்தருடைய ஊழியத்தின் வரும்பொழுது எல்லாம் குப்பி ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு சிரிச்ச முகத்தோட, சந்தோஷத்தோட, கம்பீரத்தோட கர்த்தருடைய ஊழியத்தை நான் நிறைவேற்றி முடிப்பேன். அல்லேலூயா.